இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கு 23வது நாள் உபவாச நாள். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும், ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாதம் நீர் என்ன வாக்கு கொடுக்கிறீர் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வார்த்தை, நீ பலுகி பெருகுவாய். ஆமென் சொல்லுங்க பாப்பா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஏப்ரல் மாதம் நான் பலுகி பெருகுவேன், என் குடும்பம் பலுகி பெருகும், எங்க பெனியேல் குடும்பங்கள் பலுகி பெருகும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், யாக்கோபே நீ பலுகி பெருகுவாய், நீ பலுகி பெருகுவாய். கவனிங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களில் முதல் வாக்கு தத்தம், தேவன் சொன்ன முதல் ஆசீர்வாதமே நீ பலுகி திரளாய் பெருகுவாய். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் வேர்டு, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தமா வர முதல் வார்த்தை இதுதான். அங்கே அவைகளை திரளாய் நீங்கள் பலுகி, நீங்கள் ஜனிப்பித்து, நீங்கள் திரளாய் பெருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மச்சங்களையும் அந்த மிருகங்களையும் அந்த பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல நீங்க வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 9:1 தேவன் திரும்ப கொடுக்கக்கூடிய முதல் வாக்கு தத்தமாக என்ன வார்த்தை வருதுன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஸோ தேவனுடைய விருப்பம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் அவர்கள் பலுகவும் பெருகவும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுதும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம், உன்னை நான் திரளான ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தமும் இதுதான். யாத்ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவர்கள் மிகவும் பலுகி பெருகினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், தம்முடைய ஜனங்கள் அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்பதே. ஆமென். தேவனுடைய மன விருப்பத்தின்படி இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆபிரகாமை பலுகி பெருக பண்ணின கர்த்தர், ஒரு நோவாவை பலுகி பெருக பண்ணின கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை பலுகி பெருக பண்ணின கர்த்தர், இந்த ஏப்ரல் மாதம் நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை பலுகவும் உன்னை பெருகவும் பண்ணுவார். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லியபடியே, அவர் சொன்னபடியே நீங்கள் அதிகமாவீர்கள், பெருகுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் பெனியேல் குடும்பத்தாரே, ஆண்டவர் இந்த மாதம் உங்களை 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆமென். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு ரெபெக்காளை பார்த்து ஒரு வாழ்த்துதல் செய்தியை சொன்னார்கள். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய், ஆயிரங்கள் அல்ல, நீ கோடா கோடியாய், இப்பொழுதும் ஒரு தேவ மனிதனாய் ஆவிக்குரிய தகப்பனாய் என் பெனியேல் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஏப்ரல் மாதம் நீ கோடா கோடியாய் பெருகுவாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஆமென்.
2 கை அப்படி வச்சு சொல்லுங்க பாப்போம். நான் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவோ. ஆமென். ஹalleluya. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் எதில் நம்மை பெருக பண்ண போகிறார்? தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது இது கர்த்தர் சொன்ன வெளிப்பாடு. வேதத்தில் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்களாக இருக்கலாம், தெரிஞ்ச வசனங்களாக இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நிறைய பெருக்கங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் திட்டமாக என்னிடத்தில் பேசினது, இந்த மாதம் கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவார். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இப்போ சொல்லப்பட போகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு பெருக்கத்தை தருவார். ஆமென். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படியா அன்பாய் கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். கவனிங்க, 4ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா இன்னும் அழகா இருக்குது. 4ஆம் வசனம், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல 2 விதமான ஆறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாங்க உபத்திரவப்படுகிறோம், நாங்கள் பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய உபத்திரவத்தில் கர்த்தர் எங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? ஆறுதலா இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யாரெல்லாம் கடந்த 3 மாதங்கள் பாடுகள் வழியாகவும் உபத்திரவத்தின் வழியாகவும் நீ கடந்து வந்தாயோ, இன்றைக்கு இரவு கர்த்தர் உன் பாடுகளில் இருந்தும் உபத்திரவத்தில் இருந்தும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உன்னை ஆறுதல் படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. எங்களுக்கு ஏன் ஆண்டவர் பாடுகளை கொடுத்தாரு, உபத்திரவ கொடுத்தாரு அப்படின்னா, எங்களை ஏன் ஆறுதல் படுத்துறாருன்னா, எங்களைப் போலவே யாரெல்லாம் உபத்திரவத்தில் அகப்படுகிறார்களோ அவர்களை ஆறுதல் படுத்த எங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க போகிறீர்கள். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீர்கள். கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார். உங்கள் உபத்திரவத்திலேயும் உங்கள் பாடுகளிலேயும் தேவன் உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார். மற்றவர்களுடைய உபத்திரவத்திற்கு, மற்றவர்களுடைய பாடுகளுக்கு உங்களை கர்த்தர் ஆறுதலாய் கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்தில் அநேகருக்கு நீங்க ஆறுதலா இருப்பீங்க. உங்க தெரு மக்களுக்கு அநேகருக்கு நீங்க ஆறுதலா இருப்பீங்க. உங்கள் உறவின் முறையில் இருக்கிறவர்களுக்கு அநேகருக்கு நீங்க ஆறுதலா இருப்பீங்க. சபையில் அநேக பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதலா இருப்பீங்க. கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவஜனமே, உன் உபத்திரவத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். உன் பாடுகளை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். விசேஷமாக இந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் யோபுவின் புஸ்தகத்தை படித்து நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவனுடைய துக்கம் மகா பெரிய துக்கம் என்று சொல்லி அவனுக்கு அவனுடைய நண்பர்கள் 3 பேரும் ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆனால் அவர்களால் யோபுவை ஆறுதல் படுத்த முடியவில்லை. நம்ம படித்தோம், 3 நண்பர்களும் உட்கார்ந்து எவ்வளவோ ஆறுதலான வார்த்தை சொல்றாங்க. பட் என்ன ஆகலை? யோபுக்கு ஆறுதல் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா, யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யோபு சொல்றாரு, என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்று நினைத்தேன், ஆனா எனக்கு என் கட்டிலும் எனக்கு என்னவா இல்லை? ஆறுதலா இல்லை. சில நேரங்களில் எதுக்குடா போட்டு பிரச்சனையை சந்திப்பானே, சைலண்டா இருந்துருவோம், கம்முன்னு போய் படுத்துருவோம், கம்முன்னு தூங்கிடுவோம். அங்க யோபு சொல்றாரு, நான் படுத்து தூங்கினாலும் எனக்கு ஆறுதல் இல்லை. நீங்க 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, சில நேரங்க சொல்லுவாங்க பாருங்களேன், மனசு கவலைன்னா யாராவது ஒரு 2 பேர்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுங்க, பேசுங்க, மனசு ஆறிடும். யோபு சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்கன்னா, நான் பேசினாலும் எனக்கு ஆறுதல் இல்லை.
நான் உட்கார்ந்து பேசினாலும் என்ன இல்லை, ஆறுதல் இல்லை. நான் சொல்றேன், எந்த மனிதனும் உனக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் உனக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது, எந்த யுக்தியை பயன்படுத்தினாலும் ஆறுதல் கிடைக்காது. கர்த்தரே ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, சகல ஆறுதலின் தேவன் அவர் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உபவாசத்தினுடைய இந்த 23ஆம் நாளிலே கர்த்தர் சொன்னார், என் பெனியேல் குடும்பத்திற்கு பட்ட உபத்திரவம், பட்ட பாடுகள், கடந்து வந்த பாதைகளை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து என் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், திரும்ப நான் அறிக்கை பண்றேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 29ஆம் தேதி காலை 10:45 நம்முடைய முன்னிலைமையை கர்த்தர் மாத்திட்டார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் அறிக்கை பண்ணி அழுது ஜெபித்து இருக்கிறோம். 10:45 நம்முடைய முன்னிலைமை மாறி போச்சு. ஆண்டவர் பின்னிலைமையில கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை ஆஸ்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக தேவன் எதலை ஆண்டவர் பெருக பண்ணுவார் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, லேவி ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 லேவி ராகமம் 19:25. 5ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம். அவைகளின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம். இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும். இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு என்ன பண்ணுமா? பெருகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கானான் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி நீங்க விதைக்கணும், எப்படி அறுக்கணும்னு சொல்லி நிறைய ஆண்டவர் நிபந்தனைகள் எல்லாம் கொடுத்துட்டு வர்றார். அப்ப சொல்றாரு, இதோ 5ஆம் வருஷத்துல அவைகளுடைய கனிகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? புசிப்பீங்க. இப்படி பலன் உங்களுக்கு என்ன பண்ணுமா? பெருகும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வேதத்துல தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்க வாசிச்சீங்கன்னா எசேக்கியேல் 16:7 வாசிங்க. வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி, அநேக ஆயிரமாய் நான் பெருகும்படி வைத்தேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, வயல்ல இருக்கக்கூடிய பயிர்கள், வயல்ல இருக்கக்கூடிய விளைச்சல் அநேக ஆயிரமாய் பெருகிறத போல நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். இதை நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்துக்கணும். இரண்டாவது 36ஆம் அதிகாரம், அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன். ஆமென். 2 விதமான பெருக்கத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, வயலிலே இருக்கக்கூடிய பயிர்கள் விளைச்சல் பெருகிறதை போல. இன்னொன்னு, மந்தை பெருகுகிறது போல நான் உங்களை பெருக பண்ணுவேன் சொல்லி வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஈசாக்கு தேசத்துல விதைத்தான். கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். ஆக்சுவலா பெலிஸ்தியர்கள் இவன் விளைச்சலை காணக்கூடாதபடி, இவனுக்கு ஒரு நீர்நிலை உண்டாகக்கூடாதபடி அந்த துறவுகளை தூர்த்து போட்டார்கள், மண்ணு போட்டு மூடினாங்க, எத்தனையோ திட்டங்களை தீட்டினார்கள். ஆனாலும் அதே பெலிஸ்தியர்களுக்கு முன்பதாக ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு அந்த விளைச்சலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, யாக்கோபு மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தா நமக்கு தெரியும். ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னன்னா, யாக்கோபு மாமா வீட்டுக்கு போனான். மாமா வீட்டில் போய் கிட்டத்தட்ட 14 வருஷம் 2 மனைவிக்காக அவன் வேலை செஞ்சான். பிள்ளைங்கள்லாம் பிறந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் மாமாவை கூப்பிட்டு சொல்றான், இதுவரைக்கும் நான் உமக்காக உழைச்சேன். நீங்க அந்த பகுதியை வாசிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுவரைக்கும் நான் உமக்காக உழைச்சேன், நான் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டார். பட் ஆனா நான் இன்னும் என்னவா தான் இருக்கிறேன்? ஒன்றும் இல்லாம தான் இருக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு நீங்க என்னத்தை கொடுக்கணும்? சம்பளம் கொடுக்கணும் கேட்கிறான். உடனே அவர் சொல்றாரு, சம்பளம் என்ன வேணும்? ஓகே, இப்போ டிசைட் பண்றாங்க என்ன சம்பளம்னா, மந்தையில் இருக்கக்கூடிய புள்ளி உள்ளதும் வரி உள்ளதும் கலப்பு நிறமா இருக்கக்கூடியது எனக்கு என்னவா இருக்கணும்? வருமானமா இருக்கணும். எனக்கு என்னுடைய ஆடுகள் அது. கவனிங்களேன், இப்ப இருக்கிற மந்தைய உட்கார்ந்து 2 பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, புள்ளி போட்டது, கோடு போட்டது, கொஞ்சம் கருப்பு இருந்தா கூட பிரிச்சுட்டானா. யாரு? லாபான் அதை பிரிக்கிறான். பிரிச்சு உண்மையாவே லாபான் யாக்கோபு என் பையன், என் மருமகன், என் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான்,
பேர பிள்ளைங்களாம் இருக்குது, இவன் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, சரிப்பா இதுக்கப்புறம் புள்ளி போடுறதெல்லாம் உனக்கு, இதுக்கப்புறம் குட்டியெல்லாம் என்னது உனக்குன்னு சொல்லி மந்தையை ஒன்றா விட்டுருக்கணும். ஆனால் அவன் பார்த்து நீங்கள் வாசிங்கன்னா, நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்கள் யாவையும் சற்று வெண்மையும் கருப்புமாய் உள்ள செம்மறி ஆடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து. கவனிங்க, யார்கிட்ட கொடுத்தானா? தன்னுடைய பிள்ளைங்கிட்ட கொடுத்து ஒரு விஷயம் பண்றான். அடுத்த வசனம் சொல்லுது, 3 நாள் பிரயாண தூரத்துல கொண்டு போய் வச்சுட்டான். யாக்கோபு மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த மந்தையில ஒரு சின்ன வரி உள்ளது, கலப்பு நிறம் உள்ளது, புள்ளி போட்டது, கோடு போட்டது, ஒரு ஆடு கூட இல்லை. அதெல்லாத்தையும் பிரித்து தன் பிள்ளைங்கிட்ட கொடுத்து, இந்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் கேப் எவ்வளவு நாள் இருக்கணுமா? 3 நாள் பிரயாணம். யோசிச்சு பாருங்க. லாபானுடைய இருதயத்தில் நிச்சயமா யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும்ன்ற ஒரு துளி கூட எண்ணெய் இல்லை. ஆனா அவன் நினைவுகள் என் தேவனுடைய நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. யாரும் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கணும் அவசியம் இல்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் கர்த்தர் உன்னை நினைத்தால் போதுமானது. ஆமென். கவனிங்க. ஆனா யாக்கோபுக்கு அதுக்கப்புறம் போட்ட குட்டிகள் எல்லாம் லாபானுடைய மந்தை தான், லாபானுடைய ஆடுகள் தான். ஆனா அதுக்கப்புறம் போட்ட எல்லா குட்டிகளும் எப்படிதான் போட்டுச்சான்? வரி உள்ளதா தான் போட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. பல நேரங்களில் நம்ம இந்த பகுதியை வாசிக்கும் போது யாக்கோபு பயங்கரமான ஆளு பாரு. அந்த கொம்பை சீவிலாம் போட்டு என்னென்ன பண்ணி திட்டலாம் பண்ணி மாமா ஏமாத்திட்டேன்னு நினைச்சோம். அவன் அந்த அளவுக்கு பண்றதுக்கு காரணம் ஆல்ரெடி அவங்க மாமா பண்ணிட்டார். ஆட்டை மாட்டை எல்லாத்தையும் பிரிச்சு சின்ன புள்ளி உள்ளதை கூட தூக்கிட்டு போயிட்டான். புள்ளி ஏதாவது உடம்புல இருந்தாதான் போடுற குட்டி என்னவா இருக்கும், அந்த மாதிரி போடும். 3 நாள் பிரயாணம் தூக்கி வச்சுட்டானா. ஆனா என் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானிச்சாரு. என்ன திட்டம் போட்டாலும் கர்த்தர் யாக்கோபை பெருக பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை உங்க ஆபீஸ்ல உனக்கு மேல இருக்கக்கூடிய HR இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், இல்ல உன் ஓனரா கூட இருக்கட்டும், அல்லது உன் குடும்ப நபரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல, உன்னை உண்டாக்கின தேவன். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு லாபானுக்கு பிரியமில்லை. ஆனாலும் என் கர்த்தர் யாக்கோபை கர்த்தர் துறளாய் பெருக பண்ணினார். அவன் சொன்னான், நான் பரிவாரங்களை உடையவனாய் மாறி இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். கவனிங்க. அந்த நிலத்தின் பயிர்களை கொண்டு கர்த்தர் ஈசாக்கை ஆஸ்வதிக்கிறார். மந்தையை கொண்டு கர்த்தர் யாக்கோபை ஆஸ்வதிக்கிறார். இந்த மந்தையும் இந்த நிலத்தின் பயிரையும் சேர்த்து ஒரு காரியம் சொல்றேன். தேவன் நம்முடைய ஆஸ்திகளை பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். இந்த மாசம் உன் ஆஸ்தியை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆஸ்தி தான் உன் வருமானம், உன் ஆசீர்வாதம் ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆமென். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் உன் ஆஸ்தி பெருகும், உன் வருமானம் பெருகும். கர்த்தர் உன் வருமானத்தை பெருக்க பண்ணுவார். தொழில் செய்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், நீ உன சேலஞ்ச் பண்ணிக்க. இந்த மாசம் 31ஆம் தேதி நீ கணக்கெடுத்து பாரு. எந்த மாசமும் இல்லாத ஒரு வருமானத்தை கர்த்தர் இந்த மாதம் உனக்கு கொடுப்பார். என் தேவன் உனக்கு கொடுக்கவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் தொழில் பண்ணலையே, எனக்கு மாச வருமானம் தானே. நான் இப்படி சொல்றேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாசம் உனக்கு வீண் செலவு வராது. ஆண்டவர் ஒரு சேவிங்ஸை கத்த தருவாரு. நீ உன செக் பண்ணி பாரு. இந்த மாசம் உனக்கு வீண் செலவு வராதபடி கர்த்தர் உன்னுடைய பொருளாதாரத்தை ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும், இதை நம்பணும். தேவ சமூகத்தில் நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னை யார் ஆஸ்வதிக்கிறதுக்கு எவன் பிரிய பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க அவர் பிரியமாய் இருக்கிறார். அவர் இந்த மாதம் உன்னை பெருக பண்ணுவார். உன் ஆஸ்தியை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் ஆயுசின் வருஷங்கள் என்ன ஆகுமா? விருத்தியாகும். உன் ஆயுசின் வருஷங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பெருக பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன்.
தேவனாம் மையப்படுவதாக. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் பக்கத்தில் யாரெல்லாம் சிக்கா இருக்கிறாங்களோ, உள்ளேயோ வெளியேவோ என்னவோ, நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதம் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். மல்கியா 4:2 சொல்லுது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. கண்மான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் நம்மளை ஆரோக்கியமாக்குவார். யாரெல்லாம் பிபி, யாரெல்லாம் சுகர், விசுவாசமா நீ இருப்பன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். வசனம் சொல்லுது, என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷனாலன்னு சொல்லலை. வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஒரு கானானி ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து கேட்டா, இயேசுவே, என் வீட்டில் என்னுடைய மகளை குணமாக்குங்க, அவள் மரண அவஸ்தைப்பட்டு இருக்கிறான், அவள் சாக பழக்க இருக்கிறான். அப்போ இயேசு சொன்னார், நான் இஸ்ரவேல் வீட்டுக்கே தவிர வேற யாருக்கும் வரல அப்படின்ட்டார். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு என்ன பண்ண முடியாது, போட முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, பிள்ளைங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிச்சயமா அதை மிச்சம் இருக்கிறத யார் தான் போடுவீங்க, நாய்க்கு தானே போடுவீங்க, அந்த நாயா நினைச்சு நான் கேட்குறேன், எனக்கு சொல்லுங்க அப்படின்ன பொழுது அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். வசனம் சொல்லுது, அந்நேரமே அந்த மகள் ஆரோக்கியமானாள். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, இதோ 12 வருஷமாய் உதிரப்போக்கினாலே வேதனைப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டா, வசனம் சொல்லுகிறது, அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போய், அவளுக்கு ஏற்பட்ட அந்த பலவீனம் அந்த நிமிஷத்தில் நின்று போய் கர்த்தர் ஆரோக்கியமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக சகோதரியுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பலவீனங்களோடு கூட நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். உங்க யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவதற்கு, உன்னை ஆரோக்கியமாக்குவதற்கு என் தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உதிரப்போக்கினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையினாலே நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த மாதம் உங்களை தொடுகிறார். என் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். ஒரு 10 குஷ்டரோகிகள், அந்த நாட்களில் குஷ்டரோகம் என்பது அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. எனவேதான் அவங்களை ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. அதை குணப்படுத்த முடியவே முடியாது. அதற்கான வைத்தியம் இல்லை, அதற்கான வைத்தியம் இல்லை. அதனால தான் அந்த ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதான், ஐயோ, நாகமானுடைய குஷ்டரோகத்தை என்னால் எப்படி தீர்க்க முடியும், நான் என்ன தேவனா என்று சொல்லி அவன் புலம்பினான். குஷ்டரோகம் மனிதர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி, அது மரணம் தான் அவங்களுக்கு முடிவு. எனவேதான் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களை கொண்டு போய் ஒரு ஊரில் வச்சிருவாங்க. அந்த ஊரில் ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டு இருக்கணும். 10 குஷ்டரோகிகள் ஒன்னா இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசுவே, எங்களை நீர் குணமாக்கும். இயேசு சொன்னார், உங்களை நீங்கள் ஆசாரிடத்தில் போய் காண்பீங்கள். போகும் பொழுதே ஆண்டவர் 10 பேருக்கும் ஆரோக்கியத்தை வர பண்ணினார். ஒருவன் மாத்திரம் வந்து, இயேசுவே, நான் குணமாகிவிட்டேன், நான் ஆரோக்கியமாகிவிட்டேன் சொன்னான். உடனே இயேசு அவனை பார்த்து கேட்டார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் ஆயிடுச்சு, ஆரோக்கியம் பெற்றவர்கள் எத்தனை பேரா? 10 பேர். நான் சொல்றேன், எந்த மனிதனாலும் தீர்க்க முடியாத வியாதியை கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நொடி பொழுதுல அவர் ஆரோக்கியத்தை வர பண்ணினதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் எந்த மனிதர்களை கைவிட்டிருக்கிறார்களோ, எந்த மருத்துவர்களை கைவிட்டிருக்கிறார்களோ, எந்த மருத்துவருடைய அறிக்கைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஆண்டவர் உனக்கு இந்த மாதம் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன காரியம் 3. 1, ஆண்டவர் எதிலெல்லாம் நம்மளை பெருக பண்ணுவாராம். ஆடுகள் உபத்திரவங்களுக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்கி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை ஆறுதலிலே கர்த்தர் பெருக பண்ணுவார். 2வது, உங்களுடைய ஆஸ்தியிலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். 3வது, உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென்.
அப்படியே 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். எங்களுடைய ஆறுதலை கர்த்தர் பெருக பண்ணும், எங்களுடைய ஆஸ்தியை கர்த்தர் பெருக பண்ணும், எங்களுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு யோபுவுடைய ஆறுதலை கர்த்தர் பெருக பண்ணினதை போல ஆண்டவரே, அன்றைக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆஸ்தியை பெருக பண்ணினதை போல ஆண்டவரே, அன்றைக்கு 12 வருடமுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் ஆண்டவரே, அந்த கானானிய ஸ்திரீடைய மகளுக்கும் ஆண்டவரே, அந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை பெருக பண்ணினதை போல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.